சீதா, நான் கேரளா போன அப்புறம் நீ சரியா சாப்பிடல. நான் ட்ரைனிங் போனா என்ன பண்ணுவ? உண்மையை சொன்னா பாஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங்கே போக மாட்டாங்களே. சீதா, பதிலே காணோமே. நான் ட்ரைனிங் போனாலும் பட்னியா தான் இருப்பியான்னு கேட்டேன். ஆஹா, பாஸ் அது வேற இது வேற. பசி ஒண்ணுதானே. பசிக்குமா பசிக்காதா? நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போறீன்றத நினைச்சாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாஸ். ஓஹோ, அப்படியா? எங்க பாஸ் குல்ஃபேஸ் காரணியே காணோம். கண்டிப்பா வருவான். வராம எங்க போவான்? எப்படி சொல்லுதிய? எல்லாம் நம்பிக்கைதான். நீ ஆசைப்பட்ட பின்னாடியும் அவன் வராம இருப்பானா? வருவான். ஐஸ் ஐஸ் குல்பி ஐஸ். பாஸ் நம்மால் வந்தாச்சு. ஹலோ ஹலோ பாஸ், என்னைய கூப்பிட்டீங்க? சாரி பாஸ், உங்களே இல்ல குல்ஃபி காரனை கூப்பிட்டேன். சரி பாஸ், ஓகே ஓகே. குல்ஃபி ஐஸ் ஐஸ். வரமாட்டாங்களோ நான் பயந்துட்டேன். இவன் வரலனா சிட்டில குல்ஃபி ஐஸே கிடைக்காதா? எங்க சுத்தினாலும் உனக்கு வாங்கி கொடுத்து தானே கூட்டிட்டே போயிருப்பேன். அத முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்தேன். தேங்க்ஸ் பாஸ். எத்தனை குல்ஃபி ஐஸ்மா வேணும்? இப்ப ஆளுக்கு 2 கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அப்புறம் 2 கொடுங்க. சரிம்மா. ஆமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சாப்பிட்டு திரும்ப வாங்கிக்கிறோம். பாஸ் நன்றி, மிக்க நன்றி. அங்கேயே நில்லு. வேணாம், ஓடுங்க. விட்டுறா, அவ்வளவுதான். சொல்றா, சீதாவை எதுக்குடா கடத்துன? யாரு சொல்லிடா கடத்துன? சொல்றா, யாரு சொல்லிடா கடத்துன? என் உயிரே போனாலும் அதை நான் சொல்ல மாட்டேன்டா. மரியாதையா விட்டுரு, இல்ல நாளைக்கு நீ செத்த பொணமாதான் கிடப்படா. அனாத பொணமா கிடப்ப. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடா? கையறா. சொல்றா, உண்மையை சொல்லு. யாரா? யார் அனுப்பி வந்த? சொல்ல போறியா இல்லையா? இல்ல கொண்டு வந்த. சொல்றா, சொல்லு. அநியாயமா செத்துறாத. சொல்றா.
எப்படி அர்ச்சனா சித்தியோட ஃபோன் நம்பர் இருக்கு? ஐயோ, இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? சனிய புடிச்சவன். ஐயோ, மறுபடியும் கால் பண்றானே. டார்ச்சர் பண்றான். மறுபடியும் ஃபோன் பண்ணி கடுப்பேத்துறான். இப்ப எதுக்கு நீ கால் பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? இந்த நைட் நேரத்துல ஏன் கால் பண்ற? அதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல. பேசின அமௌண்ட்டை விட அதிகமாவே கொடுத்தாச்சு. நீ சொன்னது செஞ்சியாடா? சீதாவை உயிரோட விட்டுட்டல, லூசு பையல. வேலையும் செய்யல, திரும்ப மிரட்டி பணம் புடுங்கலான்னு பாக்குறியா? ஒத்த பைசா கூட தரமாட்டேன். போன வேடா, எரும மாடு. வேடா போன. மகா, தூங்கிட்டியா? இல்லல, கொஞ்சம் கீழே வா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கீழே வா, சொல்றேன் வா. கடவுளே, இது வேற ஒரு இம்சையா போச்சு. என்ன பண்றது? அன்னைக்கும் இவன் இப்படிதான் கால் பண்ணான். எடுக்கலனதும் திடீர்னு நேர்லயே வந்துட்டான். ஐயோ, திரும்பவும் அப்படி வந்துருவானோ? மகா, சீக்கிரம் வா மகா. அக்கா, எனக்கா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த சீதா சும்மாவே இருக்க மாட்டாளா? இப்ப என்ன பண்ணா அவ? ஐயோ, சீதா எதுவும் பண்ணல. சீதாவை கொலை பண்ண சொல்லி ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தமே, அதான் அந்த கூலிக்கு மாரடிக்கிறவன். அவனாலதான் பிரச்சனை. செந்தூரனா? அவனால என்ன பிரச்சனை? ஆமா, அவனேதான். எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றான். இந்த நேரத்துல கால் பண்றானா? ஆமா, கட் பண்ணா திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன கேட்டான்? பணம் கேட்டானா? அவனை நான் பேசவே விடல. அவன் நம்பரை பார்த்ததும் டென்ஷன்ல நல்லா திட்டி விட்டுட்டேன். என்னக்கா நீங்க அவனை எதுக்கு திட்டுனீங்க? திடீர்னு வீட்டு முன்னாடி வந்து நிக்க போறான். போன் பண்ணா என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? என்னக்கா நீங்க? போனை கொடுங்க நீங்க. அவன் போன் பேசினப்போ குடிச்ச மாதிரி தெரிஞ்சதா? ஆமாமா, குடிச்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதனாலதான் நான் திட்டும் போது அவன் பதில் பேசவே இல்ல, அமைதியாவே இருந்தான். போனை எடுக்க மாட்டேங்கிறான் ராஸ்கல். ஐயோ, நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட போறா மகா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. வாங்க சேது. என்னாச்சு மகா? தூங்கும்போது போன் சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா உன்னை ஆளைய காணோம். என்ன ஏதோன்னு பயந்து போயிட்டேன். என்னாச்சு மகா? ஒண்ணும் இல்ல, அர்ச்சனா அக்காக்கு தலைவலியா, அதான் தலைவலி மருந்து இருக்கான்னு போன் பண்ணி கேட்டாங்க. என்னாச்சு அர்ச்சனா? ஒழுங்கா சாப்பிடலையா? ஏன் தலைவலிக்குது? எப்பல இருந்து தலைவலிக்குது? இப்பதான் ரிங் ஆச்சு. என்ன இது
ரிங் ஆச்சா? இல்ல ரிங்குன்னு தலைவலி தாங்க முடியல அதான். தலைவலிக்குதுன்னா விண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வித்தியாசமா ரிங்குன்னு வலிக்குது? என்னங்க அக்கா தலை வலிக்குதுன்றாங்க, நீங்க 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க தலை ரிங்குன்னு வலிச்சா என்ன, வின்னு வலிச்சா என்ன? தலைவலி மருந்து கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேனே. அர்ச்சனாக்கா இது பாருங்க, திரும்ப தலை வலிச்சா என்ன கூப்பிடுங்க. கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நல்லா தூங்குங்க. தூங்குனாலே தலைவலி எல்லாம் போயிடும். சரி 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 நீ போ. நிம்மதியா தூங்கணுமா? எப்படி பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என்ன மாட்டி விடுறா? ஐயோ, திரும்ப கால் பண்ண என்ன பண்றது? அவனை வேற திட்டிட்டனே. ஐயோ, திரும்பவும் கால் பண்றானே, இப்ப என்ன பண்றது? காலை கட் பண்ணிட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டுடலாம். அப்புறமா மகா பேசிக்கிட்டோம். அப்படா. குல்ஃபி ஐஸ், குல்ஃபி. சீதா, பாஸ் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல பாஸ்? நான் ரொம்ப பயந்துட்டேன் பாஸ். அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க பாஸ். அவங்க பின்னாடி எல்லாம் போக கூடாது. முடிச்சு நல்லா 4 சாத்தி தான் எழுதிட்டு வந்தேன். தப்பிச்சிட்டான் ராஸ்கல். அண்ணே அவங்களாம் கத்தி வச்சிருப்பாங்கண்ணே, ரொம்ப மோசமானவங்க. பரவாயில்லப்பா, ஒன்றும் பயம் இல்லை. ஐஸ் இருக்கா? இருக்கு. சீதா, நீ ஐஸ் சாப்பிட்றியா? என்ன பாஸ் பேசுதிய? நானே உங்களை காணாம நெஞ்சே படபடன்னு ஆயிப்போச்சு. எப்படி ஐஸ் சாப்பிட முடியும்? அர்ச்சனா சித்தி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வேணாம். சீதாவால தாங்கிக்க முடியாது. என்ன பாஸ் யோசிக்குதிய? உங்களுக்கு உள்காயம் ஒன்றும் இல்லையே? என்ன பாஸ், ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? அடி எதுவும் படலையே? ஒரு அடியும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத சரியா? ஐஸ் சாப்பிடலாமா தம்பி? ஐஸ் தரேன். என்னங்க மேடம்? தேங்க்யூ சார். இன்னும் ட்ரைனிங்கே போல, அதுக்குள்ள ஐபிஎஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டியல்ல? சூப்பர் பாஸ். ஐஸ் சாப்பிட வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படி சொல்லுதிய பாஸ்? ஐஸ் சாப்பிட வந்தது எப்படி நல்லது? அர்ச்சனா சித்தியை பத்தி இப்பதானே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னமா நடிச்சாங்க அவங்க. பாஸ், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. அதுக்கான பதில் இப்ப என்கிட்ட இல்ல சீதா. நேரம் வரப்ப சொல்றேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் பாஸ். முதல்ல ஐஸ் சாப்பிடுங்க, நம்ம சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போயிடலாம். சூப்பரா இருக்குல்ல? போலாமா? வா. சீதாவை கொலை பண்ணது அளவுக்கு சீதாவுக்கு எதிரிங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லையே இந்த குடும்பத்தை தவிர. கடத்திட்டு போனவனுவோ காசுக்காண்டியோ பணத்துக்காண்டியோ நகைக்காண்டியோ சீதாவை கடத்தல. சீதா போட்டிருந்த மூக்குத்திய கூட கலத்தாம கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுவோ. வேற எந்த மோட்டிவா இருக்கும்? பர்சனல் வெஞ்சன்ஸ். அர்ச்சனா சித்தி இவ்வளவு மோசமானவங்களா? சித்தப்பாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இத சொல்லாம விட்டா திரும்பவும் முயற்சி பண்ணா
சீதாவை காப்பாத்த நான் இருக்க மாட்டேனே. சீதாவை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா மகா சித்துக்கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. பாஸ் பாஸ் தூங்கலையா? தூக்கம் வரல சீதா. ஏன் பாஸ் தூக்கம் வரல? எனக்கு சொல்ல தெரியல சீதா. உறவு, பாசம், அன்பு எல்லாமே பொய்யா? எதுவும் உண்மை இல்லையா? என்னால யோசிக்கவே முடியல சீதா. அதான் தூக்கம் வரல. பாஸ் நீங்க என்ன பேசுதேன்னு எனக்கு புரியல பாஸ். உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது சீதா. உன்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு வேற வழி இல்லை. சித்தி கிட்ட சொல்லாம விட மாட்டேன். விடவே மாட்டேன். சொல்லிதான் ஆகணும். எங்க சேது சொன்ன கேளுங்க. பெரியப்பா சேது பெரியப்பா போங்க. போங்க. ஓ. 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 போங்க வெளிய. இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. சாகர வரைக்கும் என் கண்ணுல முடிக்காதீங்க. போங்க வெளிய. போங்கன்னு சொல்றேன்ல. சேது, இந்த ஒரே ஒரு முறை எங்களை மன்னிச்சிருங்க. வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மன்னிக்கணுமா? மன்னிக்கிற மாதிரி தப்பா நீங்க பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. மன்னிக்கிற தப்பா பண்ணிருக்கீங்க? உலகாரிங்க. சேது, சத்யா, பிரியா, அஞ்சலி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள விட்டுடுங்க. இது அவங்கள விட்டுறதா? அதுங்க மட்டும் என்ன நல்லதுங்களா? கத்தி எடுத்துட்டு போய் சீதாவை கொலை பண்ண பார்த்தவங்க தானே. பெத்த பொண்ணா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான். அண்ணே, அர்ச்சனா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இப்படி பண்ணது எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. ப்ளீஸ் இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்கண்ணே. இனிமே இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கிறேன். ஆமா ஆமா. டேய், சீ, வாய் மூடுடா. சித்தப்பா, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இவங்க பண்ணது உங்களுக்கு தெரியாதா? பொய் சொல்லாதீங்க. நான் பொய் சொல்றேனா? ஆமா, பொய் தான் சொல்றீங்க. கொலை செய்யறவனுக்கு காசு கொடுத்து சீதாவை கடத்திட்டு போய் கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப தெரியாதுன்னு சொல்றீங்க. நினைச்சாலே நடுங்குது. சாதாரணமா ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றீங்க. சீதா செத்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்கு என்னன்னா, சீதா செத்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்தவங்க உயிர் தானே. ஏய் சுபாஷ், நீ விட்டு விட்டு வெளியே போ. வெளியே போ. அண்ணே, வா. அர்ச்சனா பாத்தியா, நீ பண்ண தப்பால அண்ணன் என்னையும் வெளியே போக சொல்றாரு. ஐயோ, தப்புதான். நான் பண்ணது பெரிய தப்புதான். இந்த ஒரே ஒரு முறை மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு முறை ப்ளீஸ். ராம், என்ன மன்னிக்க சொல்லுடா. ராம், சொல்லுடா ப்ளீஸ்டா. ப்ளீஸ் ராம். எந்திரிங்க என்றால எந்திரிங்க. முகத்துல முடிக்கிறதே பாவம். அம்மாவும் அப்பாவும் எங்க போவாங்க? எங்கன்னு போவாங்க? அவங்களுக்கு இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு,
எதுவுமே வெளியே கிடைக்காதுன்னு ப்ளீஸ்ண்ணே பெரியப்பா கிட்ட சொல்லி ஒரே ஒரு தடவை மன்னிக்க சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சீதா அண்ணி, நீங்களாவது அண்ணன் கிட்ட சொல்லுங்க அண்ணி. ஒரே ஒரு முறை அண்ணி எங்களை மன்னிக்க சொல்லுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, எங்களை மன்னிக்க சொல்லுங்க அண்ணி. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ராம் வீட்டை விட்டு வெளியில போனா நாங்க நடு ரோட்ல தான் நிக்கணும். யாரு? ராம், உள்ள வா ராம். என்னங்க ராம் வந்திருக்கான். என்ன ராம்? என்ன ராம்,